பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு. தைரியமா இருங்க, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் தான் ராஜா. இந்த தமிழ் புத்தாண்டு நீங்கள் தான் ராஜா. அதே போல இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. நிறைய நன்மைகள் நடக்க போகுது. வெற்றி மேல் வெற்றி குவியும் தமிழ் புத்தாண்டு. ஜோசியம் என்பதே அதுதாங்க, பரிகாரங்கள் தான். நான் சொல்வதை செய்தால் உலகத்தையே வெல்லலாம், இமயத்தையும் தொடலாம், இந்திரனும் ஆகலாம். அந்த அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பராக அமைகிறது, அருமையாக அமைகிறது. இவ்வளவு நன்மைகளும் எனக்கு உண்டா சாமி? இவ்வளோ வெற்றி சொல்லியிருக்கிறீங்க, அதிர்ஷ்டம் சொல்லியிருக்கிறீங்க, நன்மைகள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த அதிர்ஷ்டம், வெற்றி இதெல்லாம் எனக்கு உண்டா? யாராருக்கு கிடைக்க போகுது? பிரீஃபாக பார்க்கலாம் பாருங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாரையும் வாழ வைக்கும் புத்தாண்டாக, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த புத்தாண்டாக அமையட்டும் என்று எல்லாமல்ல வாராகியினுடைய திருவருள் புரியட்டும். தமிழ் புத்தாண்டு இப்போது நம்ம எல்லாருக்குமே வருஷ பிறப்பு அப்படின்னு சொன்னாலே சித்திரை மாதம்தான். அந்த இங்கிலீஷ் கேலண்டர் ஜஸ்ட் அது ஒரு ஹிஸ்ட்ரி, வரலாற்று புத்தகம், அவ்வளோதான். டிசம்பர் மாதம் இது நடந்தது, மார்ச் மாதம் இது நடந்தது அப்படின்னு அது ஒரு அறிவிப்பு, ஒரு வரலாற்று சுவடு. இது இங்கிலீஷ் கேலண்டர். ஆனால் தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு முக்கியம். ஏன் முக்கியம்னா, தமிழ் புத்தாண்டு தான் இந்த பஞ்சாங்கம் இருக்குது, அந்த வானிலை சாஸ்திரம் அதில் தான் இருக்குது. மார்கழி மாதம் எத்தனாம் தேதி மழை பெய்யும், எத்தனாம் தேதி வெயில் அடிக்கும், வெயில் இத்தனை டிகிரியில் இருக்கும், எங்கே பூகம்பம் வரும், எங்கே மழை அதிகமாக பெய்யும், எங்கே காய்ச்சல் இருக்கும், எங்கே ஜுரம் வரும், இது எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லக்கூடியது நம்ம தமிழ் பஞ்சாங்கம் தான். அப்போ நமக்கு எது உண்மையான புத்தாண்டு அப்படின்னு கேட்டால், சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான புத்தாண்டு. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம முகூர்த்த நாட்கள் குறிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை அதுதான் தீர்மானிக்குது. குரு பெயர்ச்சி எப்போ வருது, சனி பெயர்ச்சி எப்போ வருது, ராகுகேது பெயர்ச்சி எப்போ வருது, குரு வக்ரம் எப்போ அடைகிறாரு, எப்போ நிவர்த்தி ஆகிறாரு, எல்லாம் சொல்லக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு, நம்முடைய தமிழ் பஞ்சாங்கம். இப்போ நீங்கள் தெலுங்கு ஆந்திராவாக இருந்தால் தெலுங்கு வருட பிறப்பு, கன்னடாவாக இருந்தால் கன்னடா வருட பிறப்பு, பஞ்சாங்கம் முக்கியம். அப்போ அப்பேற்பட்ட தமிழ் புத்தாண்டு இந்த 2026 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் நடைபெறுகிறது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் புத்தாண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருடம் அப்படின்னு பேர். பேரை சொல்லும்போதே நமக்கு ஒரு அழகாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாமரை மலர்ந்ததை போல, என்ன அதை சொல்லும்போதே மனசுக்குள்ளே ஒரு தாமரைப்பூ மலருது. அப்போது பாருங்கள், பராபவ வருடம், இந்த தமிழ் வருஷம் மொத்தம் 60 வருஷம்தான். அது 1 by 1 அப்படியே ரொட்டேன் ஆகிட்டே இருக்கும். இந்த ரொட்டேஷனில் அடுத்தடுத்த வருஷங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் வருஷம் அப்படி கிடையாது. 2003, 5003, 10,003ன்னு அமௌண்ட்டு போயிட்டே இருக்கும், முடிவே இருக்காது. ஆனால் தமிழ் வருஷம் அப்படி கிடையாது, 60 ஆண்டுகள். அதனால தான் 60ஆம் கல்யாணம் பண்ணுறோம். அப்போ பிறக்கின்ற இந்த தமிழ் வருஷத்துக்கு பராபவ வருடம் என்று பெயர். இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் ஓரலாக அப்படின்னாக்கா, சூப்பராக இருக்குங்க. இதை நான் சொல்லலை, பஞ்சாங்கத்தின் வெண்பா சொல்லுது. ஒவ்வொரு வருஷம் பிறக்கும்போது அந்த வருஷத்துக்கு யார் ராஜா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ராஜாவாக குரு பகவான் இருக்கிறார். பாருங்கள், இந்த பராபவ வருஷம் ராஜா குருவாக வருகிறார். இப்போ குரு ராஜாவாக வர்றதுனால நாடு சுபிக்ஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல தலைவர் வரார். குரு நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகம். அதுவும் இந்த வருஷம் கடகத்தில் உச்சம் பெற போகிறார். இப்போ உச்சம் பெற்ற குரு பகவான் ராஜாவாகிற சமயத்தில்
அப்போ நம்ம நாட்டிற்கும் அரசியல் மாற்றங்கள் இருக்கும். நல்ல ஒரு தலைவர் இந்த வருஷத்துக்கு ராஜாவாக அமைகிறார். அதே போல் செவ்வாய் பகவான் அவர் மந்திரியாகவும், அர்காதிபதி மேகாதிபதி சந்திரனாகவும், சரஸ்யாதிபதி சுக்கிரன், சேனாதிபதியாக சந்திரன், ரசாதிபதியாக சூரியன், தானியாதிபதியாக புதன் பகவான், மேலும் மேகாதிபதி சந்திரன். இப்போ சந்திரனுக்கு தான் குரு சந்திர யோகம். சந்திரன் தான் 3 பதவிகளை வகிக்கிறார். அப்போ நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல் மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும், மனசில் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், உடல்நிலை ஆரோக்கியம் நல்லபடியில் இருக்கும், மழை அதிகமானதாக இருக்கும், நீர் தட்டுப்பாடு இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இப்படியாக இந்த புத்தாண்டு நமக்கு அமைகிறது. எனக்கு தெரிஞ்ச இந்த இஸ்ரேல் போர், ஹமாஸ் போர், அதே போல் ஈரான் போர் எல்லாம் கூட ஜூன் மாதத்தோட போர்லாம் முடிஞ்சு நல்ல முறையில் ஒரு சமாதானத்துக்கு வந்துடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இதெல்லாம் நம்ம தமிழ் பஞ்சாங்கத்தில் தான் சொல்ல முடியும். அப்போ ஜூன் மாதம் யுத்தம் முடிய போகுது. அப்போ பிறக்கின்றது பராபவ வருடம். எல்லாருக்கும் 12 ராசிக்குமே சிறப்பாக இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த புத்தாண்டில் நீங்கள் தான் ராஜா. இன்னும் நான் என்ன சொல்கிறேனோ சொன்னதை நீங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் இமயத்தையும் தொடலாம். நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களோ அல்லது வழிபாட்டு முறையோ அதை நீங்கள் செய்வீர்களேயானால் இமயத்தையும் நீங்கள் தொடலாம். வாருங்கள் அன்பர்களே, அப்பேற்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி, கடகராசிக்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பான யோகம். சார், இந்த தமிழ் புத்தாண்டு எப்போ பிறக்குதோ எழுதி வச்சுக்கோங்க கடகராசி என்பர்களே. தமிழ் சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அற்புதமான கால நேரம், அற்புதமான யோக காலம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கடகராசி நேயர்களே இந்த சித்திரை வருஷம் பிறந்துடுச்சுனாக்கா ராசிக்கு 7ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு, அதே சமயத்தில் ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். சார், ராசியில் குரு இருந்து, கடகராசியில் குரு இருந்தார்னா அவர் உச்சம் பெறுகிறார்னு அர்த்தம். கடகராசி என்பர்களே, உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது. அற்புதமான ஒரு அதிர்ஷ்டம், குரு கோடீஸ்வர யோகம். அதுவும் குருவும் கேதுவும் சேரப்போறார். சுபத்துவமான கடனை பெறுவீர்கள். நிறைய கடகராசி என்பருங்க ஒரு வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, அல்லனா ஒரு இடம் முடிக்கிறது, ஒரு இடம் வாங்கிறது, அல்லனா வீட்டில் பசங்களுக்கு ஒரு சீமந்தம், கல்யாணம், நிச்சயதார்த்தம், மொட்டடிக்கிறது, காது குத்துறது, அப்பா அம்மாவுக்கு 60, 70, 80 அது மாதிரியான திருக்கல்யாணங்கள் செய்வது, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆயுஷமம் பண்ணுறது, ஒரு செலிப்ரேஷன் ஏதாவது வைக்கிறது, இது மாதிரி சுபத்துவமான கடன்கள் அதிகரிக்கும். கடன் வாங்குவீங்க, அந்த கடன் சுபத்துவமாக இருக்கும். ஒரு வீடு கட்டுறது, வீடு வாங்குறதுனா நல்ல விஷயம் தானே. வாங்கக்கூடிய கடனை அதிவிரைந்த ஒரு 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே அந்த கடனையே அடைக்கக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை அமைய போகுது. அப்போ பாருங்கள், ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இயர் அப்படி தான் சொல்லணும். இந்த வருஷம் ஒரு கலர்ஃபுல்லாக, ஒரு ஸ்வீட் மெமரபிளாக அமைய போகுது. கஷ்டம் இல்லை, கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. கஷ்டம் இல்லை, கவலையும் இல்லை, நிம்மதி அதிகரிக்கும், மகிழ்ச்சி மல்டிபிள் ஆகும், நன்மைகள் அதிகரிக்கும் கடகராசி நேயர்களே. சார், ராசியில் குரு பகவான் வந்துட்டாலே குரு சனி தொடர்பு. பிஸ்னஸ் நல்லா இருக்க போது, தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்க போது, மெயினாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் நிறைய மருந்து மாத்திரைகள், சின்ன சின்ன கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவங்க.
ஸோ அதிலெல்லாம் சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் இருக்கலாம். அதே போல் அதை மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, கோல்டு ஷோரூமாக இருக்கலாம், இல்லை ஹோல்சேலாக இருக்கலாம், இல்லை அதில் நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சில்வர் இன்வெஸ்டர், வெளியில் முதலீடு செய்யக்கூடியவர்கள், வெளியில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் ஷோரூமாக இருக்கலாம், டூ வீலர் ஷோரூமாக இருக்கலாம், கார் ஷோரூமாக இருக்கலாம், கோல்டு ஷோரூமாக இருக்கலாம், சில்வர் ஷோரூமாக இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா நிறைய சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், டைல்ஸாக இருக்கலாம், ஹோம் அப்ளைன்சஸ், டிவி, ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரிலாம். அப்போ பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் கடகராசினர்களை ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஏன்னா கடகராசிக்கு சந்திரனுடையது. டாஸ்மார்க்கு, மது உற்பத்தி ஆலைகள், ஏன்னா சந்திரன் நீர், வேற இந்த சந்திரனோட சனி சேரும்போது அது மது பானமாக மாறிவிடும். அதே சந்திரனோட குரு சேரும்போது மினரல் வாட்டர் கம்பெனி. பாருங்க, ஜோதிடத்தை இப்படித்தான் நம்ம பார்க்கணும். சுபகிரகம் சேரும்போது தண்ணி புனித நீராகி விடுகிறது. சனியோ ராகுவோ சேர்ந்தால் அதுவே விஷமாக மாறிடுது. அப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், வாட்டர் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஆயில் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம். அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், சந்திரன், டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, மெயினாக டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள். அப்போது இந்த மாதிரி நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும், துணை நடிகர்களாக இருக்கலாம், இல்லை நம்பர் 1 நடிகர்களாக இருக்கலாம், அப்போ சினிமா துறையாக இருக்கலாம், அது மீடியா துறையாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அதே போல் கனிம வளங்கள், குவாரிகள் வச்சு நடத்துறது, க்ரஷர்ஸ் வச்சு நடத்துவது, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, லேண்ட் ப்ரமோட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனதருமை கடக ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கூட இந்த 10ஆம் மாதத்துலேருந்து கேது சேரும்போது, குரு கேது ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கிறவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருக்கிறவங்க, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், அல்லது இன்சூரன்ஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, அது சார்ந்த டீலர்ஷிப் எடுத்து பண்ணக்கூடியவங்க, சப் டீலர் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் எடுத்து நடத்தக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, குடும்ப பெண்களாக இருக்கலாம், வீட்டிலேருந்தே சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கடகராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். ஜாபு சிறப்பான, ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அரசியல் தலைவர்களுக்கு நல்லவர்கள் வெற்றி பெறுவார்கள், ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் கடகராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். எனக்கு வேலையே இல்லை சாமி, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், ப்ரமோஷன்ஸ் நிறைய. உள்நாட்டு வெளிநாட்டு கடகராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன் நீங்கள் எதிர்பார்த்தா உட்காந்துருக்கலாம். அல்லது வேலையில் உங்களுக்கு இடர்பாடுகள் இருக்குமேயானால், தொந்தரவுகள் இருக்குமேயானால் அந்த இடர்பாடுகள் களையும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்ஸ். இப்போ நம்ம நிறைய அரசு அதிகாரிகள் பார்க்குறோம். எவ்வளோ ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் நம்ம இடத்துல, வாராகி இடத்துல நண்பர்களாக இருக்கிறார்கள்.
வாராகி அன்னை வாராகியினாலே நன்மை பெற்றவர்கள், பலனடைந்தவர்கள் யாராலும். அப்போது அரசு அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. அந்த ப்ரமோஷன்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த இடமாற்றங்கள் அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும், ஒரு மன திருப்தியை கொடுக்கும். அப்போ கடகராசி என்பர்களே, எல்லா விதத்திலும் குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, மெயினாக குடும்பத்தில் மகிழ்ச்சி, வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வு, பிஸ்னஸாக இருந்தால் பிஸ்னஸில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள், எல்லா இடத்திலும் கடகராசி என்பர்களுக்கு நன்மையே செய்கிறது இந்த புத்தாண்டு. கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவியிடையே அதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், பிரிவுகள் இருந்திருக்கலாம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். மெயினாக ஃபேமிலியில் ஒரு நிம்மதி இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டில் தான் நிறைய சுபத்துவமான கிரக பயிற்சிகள்லாம் அமையுது. மெயினாக இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே ஒரு நல்லது செய்துங்க. அதாவது நல்லார் ஒருவர் உளாராயன் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. வள்ளுவர் சொன்னதை போல் இந்த குரு பகவான் ஒரே ஒருத்தர் மட்டும் நல்ல கிரகம் சுபகிரகம் உச்சம் அடையுமே ஆனால் அது குடும்பத்தில் எல்லாரையும் காப்பாற்றும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவாக இருக்குது, பிரிவுகள் இருக்குது, அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவு, ஏமாற்றங்கள், அப்பா ஏமாற்றிட்டாரு, அம்மா ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் மாமனார் மாமியார் ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் அண்ணன் தம்பிங்க ஏமாற்றிட்டாங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒத்து வரலை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஒத்து வராமல் இருக்குது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒத்து போகலை, பிரிவுகள் இருக்குது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல் வீண் கலகங்கள் இருப்பது, செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது, மெயினாக அந்த அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம், விரோதிகளால் வரக்கூடியது, கலகங்கள், வீண் பிள்ளை அபமானங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் நல்லது நடக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அப்போது அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும், திருமண உறவுகள் சிறப்பாக இருக்கும், திருமண யோகங்கள் கைகூடும், அடுத்து வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் நடக்கும். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.